நீங்க நிறைய சமயங்கள்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம விரோதிக்கிறவங்க, நம்ம குடும்பத்திற்கு விரோதமா சாபங்களை தூக்கி எறிவாங்க. நம்ம நிறைய சாபங்களை போடுவாங்க. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிருவ, நீ எப்படி இந்த உலகத்துல வாழ்வ பார், உனக்கு சீக்கிரத்துல உன் ஜீவன் போயிடும். எப்படிப்பட்ட சாபங்களை கொடுத்தாலும் சரி, நீ பரலோகத்துக்கே போக மாட்டேன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் காரணம் இல்லாமல் சாபங்களை உங்கள் மேலே வீசி எறிந்தாலும், காரணம் இல்லாமல் உங்கள் மேலே விழப்படுகிற எந்த சாபமும் உங்கள் வாழ்க்கையிலே தங்காது. எதை குறித்தும் பயப்படாதுங்க. உங்களுக்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள் எத்தனை பேச்சுகள் பேசினாலும், எத்தனை சாபமான வார்த்தைகள் உங்கள் மேலே தூக்கி எறிந்தாலும் சரி, அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். எந்த ஒரு சாபங்களும் உங்க குடும்பத்தை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வார். உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வெகுவாய் எழும்பி சாபங்களை இடுகிறார்களா, சத்துருக்களுக்கு நேரிடுகிறத உங்க கண்கள் பார்க்கும். அதே சமயத்துல கர்த்தர் வசனத்துல சொல்லி இருக்கிறாரு, சத்துருக்களுக்கு முன்பதாய் பந்தியை ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்லி, உங்களுக்கு விரோதமாய் சாபங்களை வீசி எறிகிறவர்களுக்கு முன்பதாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அங்கே உங்க தலைய நிமிர பண்ணுவார். எதை குறித்து சோர்ந்து போகாதுங்க, தைரியமா இருங்க. சாபங்கள் எல்லாவற்றையும் முறிக்கிற தேவன், சாபத்தை சிலுவையிலே தேவன் ஜெயித்து விட்டார். எந்த சாபங்களும் நம்மை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.